பெரிய பிக் பாஸ்னு சொல்லியிருக்காரு நயினார் நாகேந்திரன். பெரிய தலைவர் மாதிரி சொல்லியிருக்காரு. அவருக்கு பெரிய தலைவர் தானேங்க. நயினார் நாகேந்திரன் கூட பெரிய தலைவர் யாரு கிடையாது. பிக் பாஸா இருந்தா இருந்துட்டு போறாரு. அவரு பிக் பாஸ் சீரியலை பார்த்துட்டு சொல்லியிருக்காரு. 15 அமைச்சர்களோட விவரங்களை வந்து எலெக்ஷன் சார் நாங்க தான் பயப்பில்லைன்னு சொல்லிட்டோமே. என்னைக்கு வேணாலும் வாங்க, யார் வீட்டுக்கு வேணாலும் வாங்கன்னு ஓட்டு நாங்கள் அழைப்பே விட்டுட்டோம். இடிக்கும் ஐடிக்கும் ஓப்பன் அழைப்பு விட்டுட்டோம். என்னைக்கு வேணாலும் வாங்க, எங்கள் வீடு திறந்திருக்கு, எங்களுடைய அலுவலகங்கள் திறந்திருக்கின்றன, வந்து சோதனைகளை செய்து கொள்ளுங்கள் என்று ஓப்பன் அழைப்பு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி 15 மந்திரியை வச்சிருக்கோம், அவங்க மேலே கேட்ட போட போகிறோம், அன்னைக்கு இதுக்குள்ளே வெளியே வரும் அப்படின்லாம் பயமுறுத்தல் பூச்சாண்டி வேலை. இது இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் எங்களுக்கு செல்லுபடி ஆகாது. நயினார் நாகேந்திரனுக்கு அது தெரியாது. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் வந்து தம்பிதுரை வந்து அந்த திட்டத்தை 100 நாள் விளையாட்டு திட்டத்தை வந்து ஆதரவு தெரிவித்திருக்காரு. அதே நேரத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கினதையும் 40% நிதியை வந்து மாநில அரசை ஏற்றுக்கொள்வதையும் நாங்கள் ஆதரிக்கலன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? நான் தான் சொல்கிறேன், அவங்கள பற்றி நாங்கள் கவலைப்படலை. அவங்களால ஒன்றும் சொல்லவும் முடியாது. 100 நாள் வேலை திட்டத்தை ஆதரிக்கிறேன் பாரு, அப்புறம் வந்து 125 நாளைக்கு வந்ததை வரவேற்கிறேன் பாரு, அது ஓட்டு போட்டுட்டு வருவார், ஓட்டு போட்டு வந்துட்டு ஒரு ஸ்டாண்டை சொல்லுவார். அவங்க வந்து நிலையாக எதையுமே முடிவெடுக்க மாட்டார்கள். மாநிலங்களவையில் வந்து மக்களவையில் வந்து திமுக காங்கிரஸ் கடுமையான போராட்டம் பண்றாங்க, நடத்த விடாம இடைவெளி பண்றாங்கன்னு சொல்லி பாஜக இந்த 40 எம்பிக்கள். சார், ஒரு கொள்கை வர்ற போது பேச வாய்ப்பு தர வேண்டும். வாய்ப்பு தரலைன்னா என்ன பண்ண முடியும்? நம்ம சத்தம் போட்டு தான் சொல்ல முடியும். எங்களுடைய குரலை உயர்த்தித்தான் இந்த குரல் இதுக்கு இந்த உரிமைக்காக போராடுகிறோம் என்று குரலை உயர்த்தி சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது. அங்கே அவர்கள் மெஜாரிட்டியோடு தைரியத்திலே சட்டங்களை கொண்டு வருகிறார்கள். அது மக்களை பாதிக்கும் என்பதை எடுத்து சொல்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதில்லை. எனவே நாங்கள் உரத்த குரலில் சத்தம் போட்டுத்தான் பேச வேண்டியிருக்கிறோம்.